Hi students, welcome to Twinkle Study Channel. இன்னைக்கு நம்ம அக்கௌண்டிங் சைக்கிளில் இருக்க செகண்ட் சீக்வன்ஸான ஜேர்னல் என்ட்ரிஸை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டான டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தோம். அதுக்கு அடுத்து வர ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ்னா என்ன? அது நார்மலாக ஒரு ரெக்கார்டிங். அதாவது என்ன அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்ததை வந்து ரெக்கார்ட் பண்ணதான் ஜேர்னல் என்ட்ரிஸ்னுவாங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு அக்கௌண்டிங் புக்ஸ் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ண போறோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் என்ட்ரியா என்ன வரும்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஜேர்னல்ஸ் தான் வரும். ஜேர்னல்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஜேர்னல்ஸ்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸோட நேம் வந்துட்டு ஜேர்னலைசிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜேர்னலைசிங், ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே ஒன்று தான், பட் அந்த ப்ராசஸ் அதுக்கேற்ற மாதிரி நேம் மட்டும் வந்துட்டு டிஃபர் ஆகும். பட் மீனிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக காமனாக தான் இருக்கும். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி தான் வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஆர்டர் வைஸாக ஆர்டர் ஆஃப் அக்கரன்ஸ் எப்போ வந்துட்டு என்ன என்ட்ரி ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வர பின்னாடி அதுக்கு அடுத்து வரதான் ரெக்கார்ட் பண்ணுவோம். தவிர நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டு பண்ணக்கூடாது. ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி நடந்திருக்குன்னா இந்த டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட் இது, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி பண்றது தான் வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.